ஆனால் அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கக்கூடியது, இந்த பர்த்திமேயு இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடுவதை யாரும் அவன் தடை செய்ய விடலை. அவனுக்குள்ளே இருந்த அந்த துணிச்சல், இன்னைக்கு எப்படியாவது இயேசுவிடத்தில் நான் போய் சேரணும், அவரை நான் பார்க்கணும், அவரை சந்திக்கணும் என்ற அந்த ஒரு துணிச்சல், விசுவாசம் அவனை அந்த அற்புதத்தை பெற அவனை செய்தது. இரண்டாவது நாம் பார்க்கக்கூடியது, இயேசு அனைவருக்கும் உரியவராக இருக்கின்றார். அப்படின்னா எந்த ஒரு ஜனமும் அவனை ஒரு பொருட்டாக கூட எண்ணலை. ஆனால் இயேசு ஒரு எருசலேமுக்கு சிலுவை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் அவர் நின்று பொறுமையோடு கூட அந்த மனிதனோட நேரத்தை செலவு செய்து அவனுடைய சூழ்நிலையை மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதாங்க நம்பிக்கை. அதுவும் மாத்திரமில்லை, மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது, இயேசு அவன் வாயால் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்க விரும்பினார். சீசர் இடத்துலேருந்து கேட்கல, பேதுரு இடத்துலேருந்து கேட்கல, பேதுரு உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்கல, அவனிடத்துல கேட்குறாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும் என்று கேட்ட பின்பதாக அவன் வாயால் என்ன கோரிக்கையை வைத்தானோ அதை இயேசு பதில் கொடுத்து அவனை திருப்பி அனுப்பிவிட்டார். இன்று காலையில் அதே இயேசு நம் மத்தியில் இருக்கின்றாருங்க.